ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை வருத்தத்தில் இருக்கும், டிப்ரெஷனில் இருக்கும், இல்லை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நம்ம ஏதாவது வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோமா, இல்லை தூங்காமல் இருக்கோமா? நமக்கு காசுங்கிறது வேணும் இல்லையா? என்னதான் பிரச்சனையாக இருக்கட்டும், காசு இருந்தால் தானே அடுத்த அப்போ அந்த காசுக்கு வேலை செய்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் வெஸ்டேஜையும் நீங்கள் பார்க்கணும். வெஸ்டேஜ் மட்டும் என்னமோ வந்து ஏதோ டைம் பாஸ்க்கு ஏதோ வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து சும்மா உட்காந்துட்டு போகிறது மாதிரி நமக்கு வந்து வேலை வந்துருச்சு, பிஸியாக வந்துருச்சு, அதனால நான் பண்ணல. நான் இப்போ இல்லை நான் வந்து கொஞ்ச நாள் கேப் விட்டுக்கிறேன், இல்லை நான் அப்புறமேட் பண்ணிக்கிறேன், ஓகே எனக்கு நேரம் இல்லை, சரி நேரம் இல்லை பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வருமானத்துக்கு என்ன தான் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன். ஏங்க இது வருமானத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வருமானத்துக்கான சோர்ஸ் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? வருமானத்துக்கான ஒரு சோர்ஸை வந்து நம்ம எப்பயுமே விட மாட்டோம்ல, எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். காசு இல்லைனா டிப்ரெஷன்லேயே உட்காந்துக்கிட்டு, இல்லை ஃபேமிலி பிரச்சனைன்னு வேலைக்கு எதுக்குமே போகாமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? சரி ஓகே, அப்படின்னா வெஸ்டேஜையும் விட்டுட்டீங்க, ஆமாம் நீங்கள் அப்படி தான் அப்படி சொல்லலாம் இல்லையே. ஓகே, வேலைக்கு போகும்போது மட்டும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு மேலே லீவ் போட முடியாது, போட்டால் அங்கே சம்பளம் வராது. அதே தான் இங்கேயும். அப்போ இதை மட்டும் மதிக்க மாட்டீங்க அப்படின்னா இதை மட்டும் எப்படி உங்களுக்கு மதிக்கும்? நீங்கள் எந்த மாதிரி இந்த வெஸ்டேஜை பார்க்கணும்? வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிங்க, ஓகேவா? இதை நீங்கள் பார்த்து சிரிச்சிங்கன்னா இதுவும் சிரிக்கும், முறைச்சிங்கன்னா இதுவும் முறைக்கும். இதை ஏமாத்துனீங்கன்னா இதுவும் உங்களை ஏமாற்றிடும்.